கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. வெல்கம் டு பரமௌஷதம் நாராயணியம். இன்றைக்கி நாம் சாப்டர் 18 நுழைய போகிறோம். சாப்டர் 18 ஃபஸ்ட்டு ஸ்லோகா. ஜாதஸ்ய த்ருவகுல ஏவ துங்ககீர்த்தேः அங்கஸ்ய வ்யஜனிசுதः சவேன நாமா யத்தோஷவ்யதிதமதிः ஸ ராஜவர்யः த்வத்பாதே நிஹிதமனாஹ வனம் கதோபூத். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்லோகம். ஃபஸ்ட்டு ஸ்லோகத்தோட மீனிங் என்னென்னா, துருவனோட அந்த குல வரிசையில் தோன்றியவர் தான் அங்கன் என்கின்ற ஒரு புகழ்பெற்ற மன்னன். இவர் ரொம்ப நல்லவர். ஆனால் இவருக்கு ஒரு வேணன் என்று ஒரு மகன் பிறந்தான். அவன் ரொம்ப தீயவனாக இருந்தான், நிறைய கொடுமைகளை செய்தான். அதனால் அங்கனுக்கு அந்த நகரத்தில் இருப்பு கொள்ளாமல் அவர் வனம் சென்று விட்டார். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்லோகத்தோட மீனிங். செகண்ட் ஸ்லோகத்தில் பட்டத்திரி என்ன சொல்கிறாருன்னா, அவ்வளவு கொடியவனாக இருந்த போதும் அவனை ராஜாவாக மக்கள் ஆக்கினர். ஏன்னா ஒரு நாடு ஒரு நகரம்னு இருந்தால் அதுக்கு ராஜா இல்லாமல் இருக்கக்கூடாது இல்லையா? ஸோ தன்னுடைய வலிமையையே பெருமையாக பேசிக்கொண்டும் பகவானுக்கு நடக்கும் எல்லா யாகங்கள் யஜ்ஞங்களை அவன் தடை செய்தான். மூணாவது ஸ்லோகத்தில் சொல்கிறார், நல்லவற்றை அவனுக்கு எடுத்து உரைக்க முனிசிரேஷ்டர்கள் எல்லாரும் வந்த போதும் அவர்களை எல்லாம் அவமானப்படுத்தினான். தான் உலக நாயகன் என்று டம்பம் செய்து கொண்டான். அப்படியெல்லாம் அவன் பேசியதால் முனிவர்களோட சாபத்தீயில ஒரு விட்டில் பூச்சி போல அழிந்தான். இப்படி தான் மூணாவது ஸ்லோகம் முடியறது. நாலாவது ஸ்லோகத்தில் வேணன் அழிந்த பிறகு ராஜா இல்லாத நாட்டை துஷ்டர்கள் கையாளுவார்கள் அப்படின்ற பயத்தினால் அவருடைய தாய் வேணனோட உடலை பாதுகாத்து வைத்திருந்தாலாம். அந்த உடலை பெற்று அவனுடைய தொடையை கடைந்த போது அவனுடைய பாபங்கள் எல்லாம் போய்விட்டனவாம். அப்படி பாபங்கள் போய்விட்ட பிறகு அவனுடைய புயம், அதாவது ஷோல்டரை கடைந்தார்கள். அந்த புயத்திலிருந்து உதித்தவர் தான் பகவானுடைய அடுத்த அவதாரமான பிருது. ஸ்லோகா 5 அப்படி தோன்றின நீதான் பிருது சக்கரவர்த்தி என்று பட்டத்திரி கூறுகிறார். சூத பௌராணிகர் முதலிய தவ வலிமை பெற்றவர்கள் எல்லாரும் உன்னை புகழ்ந்து பாட, வீர பராக்கிரமனான நீ முதலில் என்ன செய்தாய்? வேணனோட ஆட்சிக்கு பயந்து பூமாதேவி தன்னுடைய எல்லா செல்வங்கள் ஓஷதிகள் எல்லாத்தையும் மறைச்சி வச்சுட்டு பூமிக்கு அடியில் ஒளிஞ்சுட்டு இருந்தாலாம் பயந்துண்டு. முதல்ல பிருது சக்கரவர்த்தி என்ன பண்ணினார்னா, பூமாதேவியை வெளிக்கொண்டு அந்த நிலத்தை சமப்படுத்தி மக்களுக்கு ஓஷதிகள் எல்லாம் வழங்கினார். அதாவது 6வது ஸ்லோகத்தில் சொல்கிறார், அப்படி தோன்றிய பூமாதேவி எப்படி இருந்தாலாம்? காமதேனு ரூபத்தில் இருந்தாராம். அப்போ பகவான் முனிசிரேஷ்டர்கள் எல்லார்கிட்டையும் சொல்கிறார், உங்களுக்கு வேண்டியதை நீங்கள் அந்த காமதேனுவிடத்திலிருந்து கறந்து கொள்ளுங்கள் அப்படின்னு 6வது ஸ்லோகத்தை பட்டத்திரி ரொம்ப அழகாக முடிக்கிறார். 7வது ஸ்லோகத்தில் பிருதுவாகிய நீ உன்னையே ஆராதித்தாய். அதாவது பகவானோட அவதாரம் தானே பிருது. அப்படி இருந்த போதும் பிருது மகாவிஷ்ணுவையே ஆராதித்தார். நிறைய யாகங்கள் செய்து வந்தார். அந்த வரிசையில் 100வது அஸ்வமேத யாகத்தை அவர் செய்யும்போது பொறாமைக்காரனான இந்திரன் அந்த குதிரையை அபகரித்து கொண்டு சென்றான். ஆனால் அவன் பிருதுவின் மகனால் தோற்கடிக்கப்பட்டான். இதுதான் 7வது ஸ்லோகத்தோட மீனிங். 8வது ஸ்லோகத்தில் அப்படி இந்திரன் நிறுத்தலையாம். மீண்டும் மீண்டும் குதிரையை கவர்ந்து செல்ல முயன்ற போது முனிவர்கள் என்ன சொன்னார்களாம், இந்திரனையே அந்த யாகத்தீயில் இட்டு விடலாம் அப்படின்னு சொன்ன போது பகவானோட நாபி கமலத்தில் தோன்றின பிரம்மா அவர் தடுத்தாராம். அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யாகத்தை நல்லபடியாக முடிவடைந்ததும் திருமாலாகிய நீ பிருதுவான உன்னுடைய அவதாரத்துக்கே அவ்வளவு அழகாக தரிசனம் கொடுத்தாய் அப்படின்னு சொல்லிட்டு பட்டத்திரி இந்த 8வது ஸ்லோகத்தை முடிக்கிறார். 9வது ஸ்லோகத்தில் சொல்கிறார், அப்படி திருமாலையே ஆராதித்து வந்த அந்த பிருது சக்கரவர்த்தி ஒரு முறை கங்கை கரையில் யாகம் செய்து கொண்டிருக்கும் முனிசிரேஷ்டர்களுக்கு உபதேசம் செய்து கொண்டிருக்கும் போது அங்கு சனகாதி முனிவர்களை சந்திக்கிறார். யார் சனகாதி முனிவர்கள்? சனகர், சனந்தர், சனாதனர், சனத்குமாரர். இவாதானே ஜெய விஜயனை வைகுண்டத்தில் பகவானை போய் பார்க்கறதுக்கு போக ஜெய விஜயனால் தடுக்கப்பட்டவர்கள் இல்லையா? அவர்கள் தான். 10வது ஸ்லோகத்தில் சொல்கிறார், இந்த சனகாதி முனிவர்கள் 4வரும் பிருது சக்கரவர்த்திக்கு மெய்ஞானத்தை உபதேசம் பண்ணார். ட்ரூ விஸ்டத்தை உபதேசம் செய்த போது அவர் அதை மனதில் வாங்கி கொண்டு வனம் செய்து தவத்தில் ஈடுபட்டு உன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தை அடைந்தார்.
அப்படிப்பட்ட பிருதுவின் வடிவத்தை எடுத்து கொண்டு வந்த ஈசனே, இது பட்டத்திரியோட க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட்டு. குருவாயூர் க்ஷேத்திரத்தில் கோயில் கொண்டோனே, என்னுடைய நோய் கூட்டத்தை அழித்து அருள்வாய் என்று கூறி பட்டத்திரி இந்த 18வது அத்தியாயத்தை ரொம்ப அழகாக முடிக்கிறார். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.